ரிச்சி இன்னைக்கு என்ன செய்யலாம்? காய்சர் செய்யலாமா? சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YPRM விருந்தகம். இன்றைக்கி என்ன செய்யலான்னா வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் எடுத்திருக்கோம். ஒரு கேரட் எடுத்திருக்கோம். பீட்ரூட் வந்து ஒரு பெரிய பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். 4 வரமிளகாய் சின்னது கட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்து கருவேப்பிலை எடுத்திருக்கோம். தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கோம். இது வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். அடுத்து இது வந்து தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது இப்படி போடும்போது அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கோம். இது வந்து சோயாபீன்ஸ் வந்து இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கோம். அடுத்து எண்ணெய் 1 கப் எடுத்திருக்கோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம். அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையானது சோம்பு, சீரகம், மிளகு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அனாசிப்பூ, பட்டை, ஏலக்காய் 3, லவங்கம் ஒரு 10 எடுத்திருக்கோம். அவ்வளோதான். அடுத்து கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போடுறதுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம், கீ கொஞ்சம். அவ்வளோதான். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டி நல்லா காயட்டும். இப்போ வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டுலாம். இதெல்லாம் வந்து நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் நம்ம பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எப்பவுமே வெங்காயம் போடும்போது கொஞ்சம் உப்பு லைட்டாக சேர்த்துக்குவோம். அதே மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி கண்ணாடி பதம் வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே தக்காளியும் வெங்காயம் ஆட் பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ எல்லா உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த சமயத்துலேயே கொஞ்சம் தக்காளி பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா 2 நிமிஷம் அதை கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு அந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். காய் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கரோட மூடியை இப்படி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் காயெல்லாம் நல்லா எண்ணெயிலே வணங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்து இந்த சோயாபீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா காய் வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் இந்த கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. ஏன்னா பீட்ரூட்லாம் வேகிறது ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் அப்படி பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சோம். ஓகே, இப்போ அரிசி எடுத்துருக்கோம். அரிசி இதில் கொட்டிக்கலாம். அரிசி எதுன்னா இந்த டம்ளரில் 1.25 டம்ளர் எடுத்துருக்கோம். அப்போ இந்த டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் 2 கப்பு தண்ணி, 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கோம். வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் எடுத்துருக்கிறதுனால இதில் கம்மியாக வச்சுக்கிறேன். 2.5 கப் மட்டும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு. அப்படி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் காய் சாதம் செஞ்சால் அரிசி கம்மியாக தான் இருக்கும், காய் நிறையா இருக்கும். ஏன்னா என்னோடய பையன் காய் சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்றதே இல்லை. அதனால் இப்படி காய் சாப்பாடில் செஞ்சு கொடுத்துட்டா அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவான். அதனால் இப்படி சேர்த்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போவே நம்ம கொஞ்சம் கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் நம்ம கீ எடுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணிடலாம். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கூட கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தழை, கூடவே கொஞ்சம் தயிர் பச்சடி. எப்படி இருக்குருச்சு? சூப்பராக இருக்குதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், YPRM விருந்தகத்தில் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.